ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது தேமுதிக. முதன் முறையாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்து போட்டியிட இருக்கிறது. திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது தேமுதிக. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்க இருக்கிறார். அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா என்ற கேள்வி எழுந்திருந்தது. ஏற்கனவே மாநாட்டில் கூட அவர் அறிவிப்பதாக சொல்லியிருந்தார். தற்போது அவர் திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறார். தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களாக எழுந்த கேள்வி, என்ன முடிவு எடுக்க போகிறது தேமுதிக என்பது குறித்து. தற்போது திமுக கூட்டணியை வந்தடைந்திருக்கிறது தேமுதிக. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. நிச்சயமாக ஏற்கனவே கடந்த ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டிலேயே தான் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட அதிலிருந்தும் ஒரு 1.5 மாதங்களுக்கு பின்பு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இணைக்கப்பட்டிருக்கிறது தேமுதிக. தேமுதிகவை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய உருவாக்க காலம் 2005 காலகட்டத்திலிருந்து இதுவரை திமுக கூட்டணியில் அவர்கள் இடம்பெற்றதே கிடையாது. ஒரே ஒரு முறை அதிமுகவோடு கைகோர்த்திருந்தார்கள், அதாவது சட்டமன்ற தேர்தல்ல. அந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்கிற ஒரு பெரிய இடம் நோக்கி அவர்கள் நகர்ந்திருந்தாங்க. அந்த தேர்தலில் திமுக எதிர்கட்சி தலைவர் என்கிற பதவியை கூட இழந்திருந்தாங்க, பிரதான எதிர்கட்சியா கூட வர முடியல. அதற்கு பின்பு 10 ஆண்டுகள் தேமுதிகவிற்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் என்பதே சுத்தமாக இல்லை. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு அணி சேர்ந்தாங்க தேமுதிக. அப்பொழுதுதான் அவர்களுக்கு மீண்டும் ஒரு 2% ஓட்டு சதவீதத்தை தாண்டியது. இங்க 2021 தேமுதிக தேர்தலை தனியாக ஒரு அணி அமைத்து சந்திச்சாங்க. அதுல அமமுக, SDPI போன்ற கட்சிகள் இருந்தாங்க. அப்போ ஒரு 0.5% கீழே தான் ஓட்டு பதிவாக இருந்தது. பட் இப்ப விஜய் போன்ற ஒரு புதிய சக்திகள் வந்திருக்கிறதுனால நீங்க ஒவ்வொரு தொகுதிகளிலையும் 1000 ஓட்டுகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக 2 திராவிட கட்சிகளுக்கும் இருக்கு. சோ அந்த சூழல்ல தான் தேமுதிக தொடர்ந்து தங்களுடைய வலிமையை, பேர வலிமையை கூட்டிக் கொண்டே இருந்தாங்க. 2 தரப்பிலும் பேச்சு நடத்துறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சென்று கொண்டிருந்தது. இப்ப நம்ம 2 விஷயங்கள் இருக்கு. இது திமுக காங்கிரசுக்கும் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷமா இருக்கலாம், கூடுதல் சீட்டு போன்ற கோஷங்களாக இருக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து எதிரொலித்து வந்த நேரத்துலதான் தேமுதிகவை கூட்டணிக்குள்ள இணைத்திருக்கிறதன் மூலமா காங்கிரசுக்கு ஒரு செக் வைத்திருக்காங்க. நீங்க அதிக தொகுதிகள் எதிர்பார்க்க முடியாது, நாங்க கொடுக்கிற தொகுதிகள் நீங்க வழக்கமாக கடந்த முறை போட்டியிட்ட 25 இடங்களோடு ஒரு சில இடங்கள் மட்டும்தான் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, புதிய கட்சி உள்ள வந்திருக்கு என்பதற்கான ஒரு சமீட்சையை இன்னைக்கு ஒரு குறியீடாக காங்கிரசுக்கு உணர்த்தியிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இது தேமுதிகவுக்கு ஒரு லாபம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவர்களுக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல. நீங்க 2016 தேர்தல்ல மக்கள் நல கூட்டணி என்று விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திச்சாங்க. அதுல ஒட்டுமொத்தமாக அனைத்து தொகுதிகளையும் தோல்விதான் கிடைத்தது. 2021 அவர்கள் அழைத்த அணியும் ஒரு தோல்வியாக முடிந்தது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல. இது மிக முக்கியமான காரணம். நேற்று பார்க்கலாம், நம்ம மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வந்திருந்தது. தொடர்ச்சியாக தேமுதிகவினுடைய நிலைப்பாடு, அவங்க திமுகவோ அதிமுகவோ கூடுதல் சீட்டு என்பது ஒரு பக்கம், அதை தாண்டி அவர்களுக்கு நாடாளுமன்றத்துல மாநிலங்களவையில ஒரு சீட்டு உறுதி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. இப்ப ஏறக்குறைய தேமுதிக காத்திருந்திருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்பு வந்த பின்புதான் கூட்டணியை உறுதி செய்திருக்காங்க. இதற்கு பின்னால் தேமுதிகவுக்கான லாபம் என்பது மாநிலங்களவை இடம் என்பதாகவும், திமுகவுக்கான லாபம் என்பது புதிய சக்திகள் வந்திருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய சில ஆயிரம் ஓட்டுகளும் முக்கியம் அப்படிங்கக்கூடிய பார்வையும் இதற்கு பின்னால் இருக்கு. நிச்சயமா இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு தான். ஏன்னா கடந்த தேர்தலில் அதிமுக எடுத்த அந்த 21% ஓட்டும் தேமுதிக எடுத்த 2% ஓட்டும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டது. இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு சிறிய பின்னடைவு தான், தேமுதிக இவர்களை விட்டு நகர்ந்திருப்பது அப்படின்னு பாக்குறேன். 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு தனியார் நிகழ்ச்சியில அதிமுகவோட முன்னாள் அமைச்சரோட நாம சேர்த்து பார்த்திருந்தோம் தேமுதிக பொதுச் செயலரை. இப்ப எந்த இடத்துல திமுக கூட்டணி தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்திருக்கிறதுன்னு பார்க்கலாம். திமுகவுக்கும் இது ஒரு தேவை என்கிற அடிப்படையில ஒன்று. ஏன்னா காரணம் காங்கிரஸ் தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப அவங்க காங்கிரசுக்கு தொகுதிகளை குறைக்க வேண்டும் என்பதுலதான், அதாவது இப்பொழுது அவர்கள் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளோட எண்ணிக்கையிலே சுருக்கணும், அதை விட கூடுதலாக 1-2 தொகுதிக்குள்ள சுருக்கணும் என்கிற நிலைப்பாடு நோக்கி திமுகவும் இருந்தாங்க. இன்னொன்று, திமுக இதை சாத்தியப்படுத்தியது எப்படின்னா, நீங்க இப்ப மகளிருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு 5000 ரூபாயா இருக்கலாம், அரசு திட்டங்கள் நிறைய செய்திருக்கிறதனுடைய அடிப்படையில எந்த அணியில் இடம்பெற்றால் வெற்றி சாத்தியம் என்று சிந்தித்திருக்கலாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஒரு கூடுதல் தொகுதிகள் என்பது ஒரு நிலை,
2 இடத்துலயுமே ஒரு சீட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கான பேச்சு அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது ராஜ்யசபால நீங்க இப்ப திமுகவுக்கு தான் அதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருந்தது. 4 இடங்கள் அவர்களுக்கு காலியாகிறது. அந்த 4ல் ஒரு இடம் என்பது உடனடியாக உறுதி செய்யப்பட்டோம். பட் அதிமுகவோடு அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில ஒரு இடம் எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டது என்பது ஒரு கேள்விக்குறி. எனக்கு ஏற்கனவே கடந்த 2025 ஒரு இடம் தருவதாக இருந்தது. அந்த இடம் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு அதிருப்தி தேமுதிக தரப்புல தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. இன்னொரு பக்கம் இப்ப கூட்டணிக்குள் இணைக்கப்பட்டிருக்கிற கட்சிகள், அதுல நீங்க ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு இடம் கொடுப்பதாகத்தான் பேச்சு. இன்னொரு பக்கத்துல அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர் கிட்டத்தட்ட இந்த தேர்தலை தான் சந்திக்கல, தன்னோடு இருக்கிறவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கணும், காலம் வாய்த்தால் அவர்களை அமைச்சராக்கி அழகு பார்க்கணும் என்கிற இடம் நோக்கி நகர்ந்திருக்கிறார். அப்ப அவருக்கும் ஒரு ராஜ்யசபா இடம் என்கிற இடம் நோக்கி நகர வேண்டியிருக்கு. அப்ப இதே அவர்கள் ஒரு 2 இடம் தான் அதிமுகவுக்கு இருக்கு. 2 இடத்திலுமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்களா, அதிமுக இதுல என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது, அதனுடைய முடிவுகள் எவ்வளவு காலதாமதமாகலாம் என்பதெல்லாம் நீண்டிருக்கலாம். பட் திமுகவை பொறுத்தவரை 4 இடங்கள் இருக்கு. அவர்கள் ஒரு இடம் உடனடியாக தேமுதிகவுக்கு பகிர்ந்தளிப்பதில் எந்த சிக்கலும் இருந்திருக்காது. அது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கலாம். பிளஸ் அவர்கள் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சமகால அந்த 5000 ரூபாய் கொடுத்த விஷயங்கள், பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தது, இதெல்லாம் கிரவுண்ட்ல ரியாக்ட் ஆகலாம்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்பியிருக்கலாம். இன்னொன்று, அண்மையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட அவங்க கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட்டிய போது கூட திமுக பக்கம் போலான்னு சில மாவட்ட செயலாளர்கள் சொன்னதாகவும் தகவல்கள் வந்தது. அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தில் அவர் இப்பொழுது திமுகவை நோக்கி நகர்ந்திருக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன், உங்களுடைய பார்வையை இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு. ECA Tamil Nadu presents Elexport 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.